அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் செயல்முறை, அதாவது அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை தான் வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வி ஆசிரியர் நலன் 50 வயதினை கடந்த ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்தல் நெறிமுறைகள் ஆணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எனக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1/3/2023 அன்று 50 வயதினை கடந்த ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வது தொடர்பான இத்திட்ட சார்ந்த செய்தியறிவு வெளியிட்டிருக்காங்க. திட்டம் தொடர்பான பார்வை 1 காணும் அரசாணையில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பார்த்துக்கோங்க. அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான ஆணை வெளியிட்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையில் வந்து முதற்கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களுக்கு மட்டும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்வித்துறையில் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு, அதாவது பேக்கேஜ் 1 கோல்டு ஸ்கீம் சொல்லுவாங்க, இந்த திட்டத்தில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. பின்வரும் பரிசோதனையில் மேற்கொள்ள பார்வையில் காணும் அரசாணையில் அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது ஒரு 16 வகையான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். கம்ப்ளீட் கீமோகிராம், இஎஸ்ஆர் யூரின் அனாலிசிஸ், பிளட் சுகர், எஃப் அண்ட் பிபி, யூரின் கிரியேட்டினிங் அண்ட் யூரிக் ஆசிட், லிப்பிட் ப்ரொஃபைல்ஸ், டோட்டல் கொலஸ்ட்ரால், அதாவது HDL பார்க்காங்க, LDL பார்க்காங்க, கை லெவலும் அண்டு லோ லெவலும் செக் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ட்ரைக்ளிசரைடுகள், டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL ரேஷியோ, கொலஸ்ட்ராலுடைய ரேஷியோ செக் பண்ணுறாங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கல்லீரலுடைய செயல்பாடு டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சீரம், பிலுருமின், டோட்டல் அண்ட் நேரடியாகவும் செக் பண்ணுறாங்க, மொத்தமாகவும் செக் பண்ணுறாங்க. அடுத்து AST, ALT, SAP, டோட்டல் புரோட்டீன் அண்ட் அல்புமின், SBS அல்லது AG. 12 வந்து பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங், அந்த பிளட்டுடைய குரூப் என்னது, டைப்பிங் என்னது, அதை பார்க்குறாங்க. 13 வந்து ECG, இது ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை பார்க்காங்க. 14 வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க செஸ்ட்டில். 15 USG ஆப்டோமின், அப்புறம் பாப் செமீர், இந்த மாதிரி 16 வகையான டெஸ்டஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள 50 வயதினை கடந்தவர்கள் வயது மூப்பு அடிப்படையில் தற்போது 150 ஆசிரியர்களை இத்திட்டத்தின் கீழே பயன்பெற தெரிவு செய்கிறாங்க. அப்புறம் 50 வயதினை கடந்த ஆசிரியர்கள் வந்து இணைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை படி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உரிய பரிந்துரையுடன் 28/2/2025 சார்ந்த மாவட்ட முதுமை கல்வி அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்துக்கோங்க, விண்ணப்ப படிவம் கீழே கொடுத்துருக்காங்க. அதை பூர்த்தி செஞ்சு தலைமை ஆசிரியர் அவங்க பரிந்துரையின் பேரில் 28/2/2025 அந்த மாவட்ட முதுமை கல்வி அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து 7/3/2025 முதுமை கல்வி அலுவலர்கள் பரிசீலனை செஞ்சு 150 ஆசிரியர்களை தெரிவு செய்யணும். மேலும் தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் வந்து சார்ந்த விவரங்களை மாவட்ட அளவிலான மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அலுவலருக்கு சமர்ப்பித்து உடல்நல பரிசோதனைக்கான கால அட்டவணையை தயாரித்து அதன் தகவலை சார்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு தெரிவித்து ஆணையை வழங்க அனைத்து மாவட்ட முதுமை கல்வி அலுவலருக்கும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு மேலே திட்டத்திற்கான இணைப்பில் உள்ள விவரப்படி தலா 1,50,000 ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து 1,50,000 ஒதுக்கீடு செய்கிறாங்க. 38 மாவட்டத்துக்கு கணக்கிடும் போது 87 லட்சம் தேசிய ஆசிரியர் நல நிதியிலிருந்து அனுமதித்து ஆணை வழங்கியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இணைப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க, அரசாணை இணைப்பு 1, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இணைப்பு 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 50 வயது கடந்த ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செலவுக்கான ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 38 மாவட்டமா, 38 மாவட்டங்களுக்கும் எவ்வளோ ஒதுக்கிருக்காங்க பாருங்கள். ஒரு ஆசிரியருக்கு 1000 வீதம், 150 ஆசிரியர்களுக்கு வந்து 1,50,000 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அப்புறம் 38 மாவட்டம் கணக்கிடும் போது நமக்கு எவ்வளோ வருது, 57 லட்ச ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. அது விண்ணப்ப படிவம் 50 வயது கடந்த ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனைக்குரிய விண்ணப்பத்தை பாருங்கள். இந்த விண்ணப்ப படிவத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெயர், பதவி, தற்போது பணிபுரிய பள்ளி, அவங்க என்ன ஸ்கூலில் படிப்படுறாங்க பள்ளி, ஓய்வு பெறும் நாள், வயது வந்து 1/1/2025 படி அவங்க 50 வயது பூர்த்தி இருந்தவங்களா இருக்கணும். ஏற்கனவே திட்டத்தின் கீழ் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளும் அரசு மருத்துவமனையுடைய பேர் என்ன, அப்புறம் பள்ளி தலைமை ஆசிரியர் பரிந்துரை செய்திருக்கு அது எழுதணும். அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் கையொப்பம், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அனைத்து ஆசிரியர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேதி மட்டும் நல்லா மைண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 28/2/2025 மாவட்ட முதுமை கல்வி அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கணும் தலைமை ஆசிரியருடைய பரிந்துரையின்படி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.